வணக்கம் நண்பர்களே. ஆதிபாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மித்ராவுக்கும் சுதாகருக்கும் பவானிக்கும் ஒரு நெத்தி அடியை அடித்து விட்டுறாங்க. நம்ம ஆதி கம்பெனிக்குள்ளே என்ட்ரியாகி மாதம் போய் சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், இந்த கம்பெனியை நான் முதல்ல விற்கிறதுக்கு முடிவெடுத்தது என்னோடய பர்சனல் ரீசனுக்காக. ஆனால் இப்போ நான் முடிவெடுக்கிறது என்னை நம்பி நிற்க 500 குடும்பங்களுக்காக. எனக்கு அவங்க தான் முக்கியம் அப்படின்னு எனக்கு புத்தி வந்துட்டு இப்போ சொல்கிறேன், நான் கம்பெனியை விற்க போகிறது இல்லை அப்படின்னு அந்த இடத்துல முடிவை நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நெத்தியடியாக அமையுது. அதோட பார்த்தோன்னா இனி என் கம்பெனியை நான் கவனிக்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கு இனி என் கம்பெனி தான் முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு சொல்லிடுறாங்க. நம்ம ஆதி இந்த சைடு பார்த்தோன்னா ஆதிக்கு எப்படி நம்ம கம்பெனி விற்க விஷயம் தெரிஞ்சுது. அதோட பார்த்தோன்னா இந்த கம்பெனிக்கு அவன் எப்படி வந்தான், அவனுக்கு தான் பழசெல்லாம் மறந்து போச்சு, இதெல்லாம் புரியாத புதிராக இருக்குது அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க நம்ம பவானி. அவங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம பாரதி பவானி கிட்ட சொல்கிறாங்க, என்ன ஆதி உன்னை எல்லாம் மறந்துட்டான், இந்த கம்பெனியை விட்டுட்டு போயிட்டான், இந்த கம்பெனியை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடணும், விற்று காசாக்கிறணும். நீ பார்த்தியா, யார் வீட்டு கம்பெனியை யார் விற்கிறதுடி, அதுக்கு தான் நான் ஆப்பு வச்சுட்டேன்ல, இனி பாரு ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு நெத்தி அடி அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மித்ராவன் சுதாகரும் ஆதியை கல்யாணம் பண்ணி அவனுக்கு சொத்து பற்றி எல்லாத்தையும் ஆட்டை போட்டுடலான்னு இத்தனை காலம் விரிச்ச வலையில் இந்த பாரதி ஆதியை விழவிழலையே. ஆனால் இனி விடக்கூடாது, அதிரடியாக நான் ஆதியை கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன அவனுக்குள்ள இத்தனை கோடி சொத்தம் எனக்கு வரணும் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்கங்க நம்ம மித்ரா. இது நடக்கவே நடக்காது, ஆதி எனக்கு தான் புருஷன் அப்படின்னு நான் ஆதி வாயாலே சொல்ல வைக்கிறேன். என்னோட மனைவி பாரதி அப்படின்னு ஆதி சொல்லணும், அவருக்கு வாயில் இந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்குறேன் டி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாரதி மித்ராவுக்கு சவால் விடுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம பாரதி ஆதிய கம்பெனிக்குள்ளே அலேக்கா என்ற கொடுத்துக்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதோட பார்த்தோன்னா இங்கே உள்ள சிஓ ஏதோ பிரச்சனையில் இருக்காரு, நம்ம தான் இந்த கம்பெனியை காப்பாற்றணும். இந்த கம்பெனியோட சிஓ பேரும் ஆதி தான், நீங்கள் தான் இதை கம்பெனியை விற்க விடாமல் தடுக்கணும், நீங்கள் இப்போ நினச்சா முடியும் சார் அப்படின்னு நம்ம பாரதி ஆதிக்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி பண்ண நேரம் நம்ம ஆதி சரி அப்படின்னு அந்த இடத்துல எஸ்கியூஸ் மீ மே ஐ கம் இன் அப்படின்னு மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க. உள்ளுக்க போனதோட இந்த கம்பெனியை நான் விற்க போகிறதா சொன்னேன், ஆனால் நான் இப்போ விற்க போகிறது இல்லை, என் முடிவை நான் மாற்றிக்கிட்டேன். விற்கதா சொன்னது அது என்னோடய பர்சனல் ரீசனுக்காக. ஆனால் இப்போ நான் முடிவெடுத்திருக்கிறது இந்த கம்பெனியில் என்ன நம்பி இருக்க 500 குடும்பங்களுக்காக அப்படின்னு அந்த இடத்துல முடிவை சொல்லுறாருங்க. இதை பவானியும் அவங்க புருஷனை லேப்டாப்பில் பார்த்துட்டு அப்படியே ஆத்திரத்தில் கொந்தளிக்கிறாங்க. இந்த கம்பெனியை நம்பி இருக்க என்னோட ஒர்க்கர்ஸ்காரு தான் நான் இந்த முடிவை மாற்றிட்டேன். இப்போ என் ஸ்டாஃப்ஸை கைவிடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது, அவங்களுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன். ஆக்சுவலி நான் சொல்ல போனால் என்னைக்கு நான் இந்த கம்பெனியை விற்கணும்னு முடிவெடுத்தனோ அன்னையிலேருந்து தான் நான் நிம்மதி இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட தான் இன்றைக்கி நான் உங்கள் கண்ணு முன்னாடி பிளேட்டில் பறந்து வந்துட்டேன். இப்போ நான் சொல்கிறேன், இந்த கம்பெனியை நான் விற்க போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல முடிவை எடுக்கிறாங்க. நான் என்னைக்கு இந்த கம்பெனியை விற்கணும்னு நினச்சேனோ அன்னையிலேருந்து நான் தூங்க கூட முடியலை. ஏதோ நான் தப்பு லைஃப்பில் பண்ணிட்டு தான் ஃபீல் பண்ணுறேன். என்ன ஆனாலும் சரி இந்த கம்பெனியை நானே ரன் பண்ணலாம், இந்த கம்பெனியை யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல, நம்ம கூட வேலை பார்க்கவங்கள நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு முடிவை இறுக்கமாக முன்ன லாஸ்ட் முடிவாக எடுத்துட்டேன். இதை லேப்டாப்பில் பார்த்துட்டு இருந்த நம்ம பவானியோட புருஷனும் இதெல்லாம் எப்படி சாத்தியம், எங்கோ ஒரு மூலையில் இருந்த ஆதி இப்போ பழசெல்லாம் ஞாபகம் வந்தது மாதிரி தன்னோட கம்பெனின்னு அவன் தெரிஞ்சது மாதிரியே பேசுகிறான். அதோ இந்த கம்பெனியை நாங்கள் விலைக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் அவனுக்கு எப்படி லீக் ஆயிடுச்சு, எல்லாம் இந்த சுதாகரையும் அந்த மித்ராவையும் நம்பி தான் நம்ம இவ்வளோ தூரம் மோசமாயிட்டேன், இத்தனை கோடி நம்ம கைக்கு வருவோம் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டா இதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறது மாதிரி எங்கேயோ இருந்து இந்த ஆதி நிற்கிறான் கண்ணு முன்னாடி. அப்படி மண்டை பிச்சுக்கிட்டு நம்ம பவானி இருக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ஆதி சொல்கிறாங்க, இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் என்றைக்குமே குறைஞ்சது கிடையாது, அதனால தான் இத்தனை பேர் நீங்கள் அந்த கம்பெனியை வாங்க போட்டி போட்டுட்டு வந்திருக்கீங்க.
உண்மையை சொல்லணும்னா இந்த கம்பெனியை நீங்கள் வாங்கியிருந்தா அது உங்களுக்கு ஜாக்பாட் அடித்தது மாதிரி தான். அப்படி இருக்க இந்த கம்பெனியை சேல் பண்ணணும்னு நான் நினச்சது ரொம்ப தப்பு தான். மறுபடியும் நான் எல்லாத்துட்டையும் மன்னிப்பு கேட்குறேன். உங்கள் எல்லாத்தையும் இங்கே வர வச்சு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிட்டு மாசா கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் எங்கள் நலனில் அக்கறை கொண்டு நீங்கள் இப்படி செயல்பட்டு உங்கள் முடிவை மாற்றிக்கிட்டீங்க. எங்கேயோ இருந்த நீங்கள் எப்படி வர போகிறீங்க, இந்த கம்பெனியை எப்படி காப்பாற்ற போகிறீங்க, நீங்களும் சாராதமாகவும் கஷ்டப்பட்டு வாங்கி சேர்த்த இந்த கம்பெனி இதை கை நழுவி போகிற எப்படி இவர் விட்டுட்டாரு அப்படின்னு நாங்கள் ரொம்பவே பயந்துட்டு இருக்கோம் அப்படின்னு முத்தையாவும் மாறனும் சொல்லுங்க. சொன்ன உடனே நம்ம ஆதி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ ஒரிஜினலாகவே இது என்னோட கம்பெனி தான், என் வாழ்க்கையில் இந்த ரகசியம் அளிக்கப்பட்டதில் இதுவும் எனக்கு மறைஞ்சிருக்கு. அப்போ எனக்கு பிஸ்னஸ் எதிரி யார் அப்படின்னு அந்த இடத்துல மண்டை பிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பாரதி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு இந்த கம்பெனியை ஆதிக்கு தெரியாமல் விற்கிறதுக்கு முன் வந்தது இந்த பவானியாக தான் இருக்கும். அந்த பவானியை விட போகிறதில்ல. ஆதி சாருக்கு அந்த காலத்தில் அவள் தான் பெரிய எதிரி. நைஸாக இவரோட கம்பெனி இவருக்கே தெரியாமல் இவர் கண்டுக்கிடாமல் விட்ட நேரம் இந்த சுதாகரையும் மித்ராவையும் பிடிச்சி இந்த லவ் பண்ணது மாதிரி என் புருஷன் ஆதிக்கிட்ட நுழைஞ்சி இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கா. இதுக்கு எல்லாம் காரணம் இந்த பவானி தான் அப்படின்னு அந்த இடத்துல ஓரளவுக்கு கெஸ் பண்ணி தூக்குறாங்க. இந்த மித்ராவும் சுதாகரும் பார்த்தோன்னா இதுக்கு மேலே தாமரிக்கக்கூடாது. ஆதிக்கு எல்லாமே ஞாபகம் என் பொண்டாட்டி தான் பாரதி, அப்படி என் பொண்டாட்டி பிள்ளைங்க இவங்க தான் அப்படின்னு அடையாளம் கண்டுட்டாருன்னா அதை விட வேற நம்மளுக்கு ஒரு முடிவே கிடையாமல் போயிடும். கடைசியில் உண்மையாட்டே பாரதியும் ஆதியும் சேர்ந்துருவாங்க. அது பிறகு பிரிக்க ரொம்ப கஷ்டம். அவருக்கு மனசுலேயே நீ ஒரு இடத்துல கூட இருக்க மாட்டா மித்ரா. அதனால கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முடிவெடுத்தாக்கணும். இதுக்கு மேலே இந்த கல்யாணத்தை டிலே பண்ணக்கூடாது. சீக்கிரமாகவே நீ பாரதிக்கு ஆப்பு வைக்கிறது மாதிரி ஆதி கையால் தாலியை கட்டிக்கிடணும் அப்படின்னு மித்ராட்ட சொல்லி நேரம் அன்னை நான் எங்கே கட்டிக்காமல் இருக்க போகிறேன், நான் அதுக்கு தயாராக தான் இருக்கிறேன். ஆனால் இந்த பாரதி ஏதோ ஒரு காரணத்தால் அதை நடக்க விடாமல் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்தில் இந்த ஆதிக்கும் என்னை கல்யாணம் பண்ணிக்க உடன்பாடு இல்லாதது மாதிரி அவரை தட்டிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இது சரிப்படாது. எல்லாத்தையும் பரிகாரம் அது இதுன்னு எல்லாம் பார்த்தாச்சு. ஆனால் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை தள்ளிப்படக்கூடாது அண்ணே. சீக்கிரமாக உடனடியாக இந்த ஆதி கையால் தாலியை கட்டிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய அத்தனை சொத்து பத்தையும் நம்ம ஆட்டையை போடணும். இல்லாட்டா வேலைக்காரியாக இருந்த பாரதி கோடீஸ்வரியாக ஆயிடுவா. அவர் மட்டும் பாரதி தான் என் மனைவி அப்படின்னு சொல்லிட்டா அவர் ஆதிக்க பேரில் இருக்க எல்லா சொத்தும் அவரை கட்டிக்க போகிற உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னா அவருக்கு மனைவி அப்போ பாரதிக்கு தான் சொந்தமாயிடும். நம்ம அவளை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கோம். ஆனால் அவள் எல்லாத்துக்கும் சொந்தம் எனக்கு தான் எல்லா சொத்து பத்தம் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுத்துட்டானா கண்டிப்பாக நம்ம அந்த வீட்டை விட்டு போக வேண்டியதான். அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போயிடுவா. ஆனால் இதுக்கு மேலே தாமதிக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிட்டு இருக்க நேரம் நம்ம மித்ராவை பார்த்து பாரதி என்ட்ரி கொடுக்குறாங்க. பாரதி சொல்கிறாங்க, என்ன மித்ரா கலங்கி நிற்கிறீங்களா, இந்த அவருக்கு தெரியாமல் இந்த கம்பெனியை விற்றுட்டு போயிடலான்னு நினச்சிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பவானி தானே, அதுவும் தெரியும் எனக்கு, நான் விட போகிறதில்ல. அதே நேரத்தில் பாரதி சொல்கிறாங்க, அவருக்கு வாயாலே உண்மையை வர வைப்பேன், நீ தான் என்னோட மனைவி பாரதி அப்படின்னு சொல்ல வைப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல சவால் விடுறாங்க. அதை பார்த்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம மித்ராவும் சுதாகர்.